ஆளுநர் உரை மீது மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிலுரையாற்றினார். மாண்புமிகு முதலமைச்சருடைய உரையில் இந்த அரசு நிர்வாகத்தில் ஊழலற்ற நேர்மையான வெளிப்படை தன்மையோடு ஆரம்பித்திருக்கிறது. இறுதி வரை இந்த அரசு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை வழங்கும் என்று அவருடைய உரையிலே தெரிவித்திருக்கிறார். இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று 41 நாட்களில் இந்த அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் தங்களுடைய உரையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதனுடைய செயல்பாடுகள், மது மற்றும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கும் வகையில் 711 மதுக்கடைகளை மூடியிருப்பது, மேலும் போதை மற்றும் மது கலாச்சாரத்தை ஒழிக்க இந்த அரசு மேற்கொள்ள இருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்தும், ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் அறிவித்தவாறு 200 யூனிட் மின்சாரம் விவசாயிகளுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும், சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான மின்வெட்டு, அந்த மின்வெட்டை போக்க இந்த அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும், மின்வெட்டை போக்க அதிகாரிகள் கொண்ட குழு, கண்காணிப்பு வாகனங்கள் மற்றும் வருங்காலத்தில் மின்வெட்டை சரி செய்ய இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மொழி கலாச்சார பண்பாட்டு தளங்களை இந்த அரசு உயர்த்தி பிடிக்கும், மொழிக் கொள்கையில் சமரசம் இல்லாமல் இருமொழிக் கொள்கையை தமிழ் ஆங்கிலம் பயிற்று மொழியாக இந்த அரசு கடைபிடிக்கும், ஒன்றிய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 3282 கோடி ரூபாயை எந்தவிதமான நிபந்தனையின்றி ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசை நிர்பந்திப்போம். அதேபோல சமூக நீதியின் ஆணிவேராக இருக்கின்ற தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நீட்டை நுழைத்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நீட் மன அழுத்தத்தால் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீட்டை எதிர்த்தும் தீர்மானம் கொண்டுவரப்படும். அதோடு மட்டுமல்லாமல் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இளங்கலை படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நாங்கள் கொண்டு வருவோம் என்று நம்முடைய முதலமைச்சருடைய உரையில் இடம்பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மாநில உரிமைகள், குறிப்பாக நதிநீர் உரிமையில், காவேரி உள்ளிட்ட நதிநீர் உரிமைகளில் இந்த அரசு சமரசம் இல்லாமல் மாநில உரிமைகள், சமூக நீதி இவற்றை உயர்த்தி பிடிக்கும். அதேபோல மதசார்பின்மை இந்த அரசு உயர்த்தி பிடிக்கும் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய உரையில் இடம்பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் விவசாய கடன் தள்ளுபடி, ஏற்கனவே நேற்றைக்கு எங்கள் உறுப்பினர் சட்டமன்றத்திலே பேசும்போது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தவாறு, அதாவது பணத்தின் அளவீடு இல்லாமல் நிலத்தின் அளவீடோடு அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். நீங்கள் உறுதியளித்தவாறு 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளுக்கு முழு கடனையும், 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்தார்கள். அது இடம்பெறாது இன்றைக்கு வருத்தம் அளிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம், அதேபோல ஊதிய உயர்வு, அந்த பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது என்று சொல்லி ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அவர்கள் போராடும் போது நம்முடைய முதலமைச்சர் சமூகத்துடைய முதுகெலும்பு என்று அவர்களை சொன்னவர். இன்றைக்கு அந்த போராடுகின்ற அந்த சமூக பணியாற்றுகிற தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் குறித்தோ அல்லது ஊதிய உயர்வு குறித்தோ இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய உரையில் இடம்பெறாதது வருத்தத்தை அளிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக தொழிலாளர்கள் சார்ந்த எந்தவித அறிவிப்பும் நம்முடைய முதலமைச்சருடைய உரையில் இடம்பெறவில்லை. இன்றைக்கு ஒன்றிய அரசு 100 ஆண்டு காலம் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற சட்டங்களை நீர்த்து போக செய்து 4 சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே அந்த சட்ட தொகுப்புகளுக்கு எதிராக சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதேபோல நம்முடைய அரசு இன்றைக்கு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறுகின்ற
பாலியல் வன்கொடுமைகளை, குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகளை காலம் தாழ்த்தாமல் இரும்பு கரம் கொண்டு ஒதுக்கி அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இவற்றை நாங்கள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்த இருக்கிறோம். முதலமைச்சர் பேசும்பொழுது யாருடைய தயவுகளுமே இந்த ஆட்சி அமையல அப்படின்றாரு. ஆனா திமுகவினர் நாங்கள் தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்றாங்க. இல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு தனிப்பட்ட சுதந்திரத்தோடு எங்களுக்கான ஒரு கொள்கை இருக்க நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். ஆகவே அதிக பெரும்பான்மை எண்ணிக்கையோடு வெற்றி பெற்ற ஆட்சி தாவேக ஆட்சி. ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில உரிமைகள், சமூக நீதி, மதசார்பின்மையை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி மூலமாக பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக இந்த அரசை நாங்கள் ஆதரிக்கிறோம். யாருடைய தயவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.